கேள்விகள் வந்து எல்லாரும் மனசே புண்படுத்துற மாதிரி கேட்கறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், பிள்ளை இல்லாதவங்கள்ட்ட போய் என்னமோ அந்த பிள்ளை மேல தான் ஏதோ குறை இருக்கு. வேலை இல்லாதவங்கள்ட்ட அவங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாரும் முன்னாடி பையன் என்ன வேலை பார்க்கறான் அப்படின்னு கேட்கறது. கல்யாணம் ஆகாதவங்க பொண்ணு கிடைக்காதவங்கள்ட்ட போய் என்னப்பா எப்ப கல்யாணம்னு கேட்கறது. கஷ்டப்படுறவங்கள்ட்ட போய் என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படிங்கிறது. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம அதுக்கு பதில் கொடுக்கவும் தேவை கிடையாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியமும் கிடையாது. ஒருத்தவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா அது அவங்கள்ட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு அடுத்தவங்களை குத்தி காமிக்காதீங்க. அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆயத்தை சொல்லி கொடுப்பான். அதை நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மடையர்கள் முட்டாள்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா போய் ரசூலுல்லாஹ்வை போட்டு அதுக்கு விளக்கம் கொடுங்க, இதுக்கு விளக்கம் கொடுங்க, இதுக்கு எப்படி சொல்லணும், அதுக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான் அதுக்கு, இதா ஹாத்தவகம் ஜாஹிலோன, உங்கள்கிட்ட வந்து முட்டாள்கள் மடையர்கள் வந்து உங்கள்கிட்ட பேசினாக்கா காலு சலாமா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இடத்த நவத்திருங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும். அதை போட்டு நம்ம ஓவர் திங்க் பண்ணிக்கணும். நம்ம உடம்பு நம்மளே வருத்திக்க தேவையில்லை. அந்த இடத்த விட்டு நவந்துக்க வேண்டியதான், அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துக்க வேண்டியது.